அதேபோல திமுக கூட்டணியில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு உடையும் நிலையில இருக்கு. அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. கூடுதல் இடங்களை கேட்கறது, இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்கிறதும் விமர்சனங்கள். கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிற காலங்களில் எல்லா கூட்டணியிலும் கூட்டணி கட்சிகளுக்கு இடையில் சில முரண்பாடுகள் எழும். இது வழக்கமான ஒன்றுதான். கடந்த 2021, 2024 சட்டமன்ற, நாடாளுமன்ற பொதுத் தேர்தல்களின் போதும் இதுபோன்ற சலசலப்பு வரத்தான் செய்தது. ஆனாலும் நாங்கள் சுமூகமான முறையிலே பேசி தீர்வு கண்டோம். அதேபோல இப்போது காங்கிரஸ் இந்த கூட்டணியில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறது, ஆட்சியில் பங்கு கேட்கிறது என்பதை வைத்துக்கொண்டு திமுக கூட்டணியை பிடிக்காத சக்திகள் இதை ஊதி பெருக்க விரும்புகிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு போகாது. முதல்வர் மிகுந்த நிதானத்தோடு எல்லாவற்றையும் கையாளுகிறார். காங்கிரஸை விட்டுவிட மாட்டார், பேசி தீர்ப்பார் என்று நான் நம்புகிறேன். அதேபோல காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெளியே போது நிறைய செய்திகள் பரவுது. இது எப்படி பாக்குறீங்க? அவரெல்லாம் வதந்திகள் தான். இப்ப திமுகவோ அல்லது காங்கிரஸோ அதை இதுவரையில் வெளிப்படையாக பேசவில்லை. ஊகங்கள் அல்லது கற்பனைகள், வதந்திகள் என்கிற அடிப்படையில் இந்த கருத்துக்கள் பரவி கொண்டிருக்கின்றன. அடுத்தது விசிக எப்போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகுது? அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? இன்றைக்குத்தான் தகவல் சொல்லப்பட்டது. மார்ச் 2ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகளுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. 28ஆம் தேதி முதலில் கூறியிருந்தார்கள். அன்றைக்கு நான் சென்னையில் இல்லை என்பதனால், அடுத்த நாள் முதல்வருடைய பிறந்த நாள் என்பதனால் 2ஆம் தேதி திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு நாங்கள் பேச இருக்கிறோம். எத்தனை தொகுதி